லேப்டாப் வந்து அம்மா எப்ப கொடுத்தாங்க? பிளஸ் 2 படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க. பிளஸ் 2 படிக்கிற பிள்ளை ஓட்டு போடுமா? போடாது. ஆனா அப்ப வந்து அம்மா வந்து ஓட்டுக்காக கொடுத்தாங்களா? இல்ல. அந்த பிள்ளைங்க படிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும், அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க படிக்கிறதுக்கான ஒரு ஆசையை உருவாக்கணுங்கிறதுக்காக அது கொடுத்தாங்க. இப்ப லேப்டாப் எதுக்கு எப்ப கொடுத்தாங்க? டிகிரி எல்லாம் முடிச்ச பையங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்ப இது என்னது? டிகிரி படிச்ச பேர் ஓட்டு போடுவாங்க. அப்ப ஓட்டுக்காக ஒரு திட்டம் கொடுத்தாங்க. அப்ப மடிக்கணினி கொடுக்கறதுல அதிமுக அரசு கொடுக்கறதுக்கும் திராவிட மாடல் அரசு கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ இதை புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி இன்னைக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள். அந்த அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுடைய கல்வித்திறனை வளர்க்க, அறிவுபூர்வமான மாணவனை உருவாக்க, உலகத்தரத்திற்கு ஏற்ற விஞ்ஞான கல்வியை அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இதை புரட்சி தலைவி அம்மா சிந்தனையிலே உதித்த அற்புதமான திட்டம் மடிக்கணினி திட்டம். அதை கொண்டு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 10 ஆண்டு கால ஆட்சியிலே சுமார் 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கி சரித்திரத்தை படைத்தோம். ஒரு மடிக்கணினி விலை 12,000 ரூபாய். ஒரு மடிக்கணினி விலை 12,000 ரூபாய். 52 லட்சம் மாணவ மாணவியுடைய வாழ்விலே ஒளியேற்றிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். யாருக்குன்னா இந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். ஃபுல்லாவே லேப்டாப் வச்சு தான் படிச்சேன். அது கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் தான். அதனால கவர்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டேன். இந்த இடத்துல எல்லாமே அந்த பிடிஎஃப் தான். அந்த பிடிஎஃப் வச்சு தான், பிடிஎஃப்லேயே லேப்டாப் வச்சு தான் எல்லாமே படிச்சிருந்தேன். என் 10th புக்கை தவிர, அதுவும் என் தம்பி அப்பதான் முடிச்சிருந்தாங்கிறதுனால 10th புக்கை தவிர வேற எந்த புக்குமே என்கிட்ட கிடையாது. ஃபுல்லா பிடிஎஃப் வச்சு தான் படிச்சேன். அதனால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி.